அதன்படி இருவரும் அளித்த ராஜினாமாக்களை முதலமைச்சர் ஸ்டாலினின் பரிந்துரையின் பேரில் ஏற்றுக்கொண்டதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ராஜினாமாவை தொடர்ந்து தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. செந்தில் பாலாஜி வசம் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கரிடம் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சிவசங்கரிடம் போக்குவரத்து துறை உள்ள நிலையில் மின்சாரத்துறையையும் இனி அவரே கவனிப்பார். இதேபோல் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முத்துசாமியிடம் செந்தில் பாலாஜியிடம் இருந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. பால்வளத்துறை அமைச்சர் பதவி வகித்து வந்த ராஜகண்ணப்பன் பொன்முடி வசம் இருந்த வனத்துறை மற்றும் காதித்துறைகளை கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு அமைச்சர்கள் ராஜினாமா செய்த நிலையில் ஏற்கனவே அமைச்சரவையில் இருந்த மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. மனோ தங்கராஜ் குமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்வானவர். கடந்த முறை அவரது பதவி பறிக்கப்பட்ட நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அமைச்சர் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக சற்றே வலுவாக உள்ளதாக கூறப்படும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் வரும் தேர்தலை கவனத்தில் கொண்டு மனோ தங்கராஜுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதுவும் அவர் ஏற்கனவே வகித்த பால்வளத்துறை ராஜகண்ணப்பனிடமிருந்து மீண்டும் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மனோ தங்கராஜ் இன்று மாலை 6 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் பதவியேற்றுக் கொள்கிறார்.